எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டே முழுக்க என்ன பண்ணோம் அப்படின்றது. இங்கே தீபாவளிக்கு அடுத்தது காளி பூஜைலாம் தான். அந்த காளி பூஜையில் மேளா போட்டு இருந்தாங்க. அதுக்கு போனோம். எனக்கு தெரியாது அங்கே மேளா நடக்குது அப்படின்றதே தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காய்கறி வாங்க போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பார்த்தா திருவிழா கணக்கில் சூப்பராக இருந்தது. நான் நார்மல் வாயில் போடுவேன், ஏன்னா நான் சஷ்டி விரதம் இருந்ததுனால அந்த 6 நாளுமே க்ரீன் கலரும் ரெட் கலர் இந்த 2 புடவையை தான் மாற்றி மாற்றி நான் கட்டிகிட்டு இருந்தேன். வேறு புடவையே நான் கட்டவே இல்லையா. அந்த புடவையோடையே நான் அப்படியே வேறு போயிட்டேன். சாயந்தரம் எல்லாம் ஜிகி ஜிகின்னு வராங்க, நான் மட்டும் பிச்சைக்காரியாட்டும் போயிருந்தேன். அதுவே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் மனுஷன் அங்கே எதுவுமே வாங்கி கொடுக்கல. அங்கே எப்படியெல்லாம் இருந்தது, என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இன்றைக்கி வீட்டு வேலை நடக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாமாவுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தோம். இது இன்றைக்கி மாமாவுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்த டேப்லெட்டு 800 ரூபாய். இந்த மாத்திரைங்க மட்டும் நம்ப மாட்டீங்க. என்ன பண்ணுறது, எனக்கு வாங்கிக்கிட்டு வந்த மாத்திரை. ஊசி இருக்குது, நாளைக்கு எனக்கு ஊசி போடணும். ஒரு ஊசி, அதுக்கப்புறம் என்னுடைய மாத்திரைங்க. அதுக்கப்புறம் மாமாவுக்கு அப்பா இந்த டானிக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னும் இதுலேயும் மாத்திரைங்க இருக்குது. அவங்களுக்கு மட்டும் எவ்வளோ மாத்திரைங்க பாருங்கள். இந்த கவரில் ஒரு மாத்திரை, இந்த கவரில் ஒரு மாத்திரை. இன்றைக்கி காலையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 பேராலையும் சுத்தமாக முடியல, எந்திரிக்க கூட முடியல. அந்த நிலைமைக்கு எந்திரிச்சு அறிய மட்டும் ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருந்தது. 2 ஆப்பிள் கட் பண்ணி பிஸ்கெட்டு வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் ஸ்கூலுக்கு. அவனை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு 7:15 போயாச்சு. 7:15 போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு ஊசி போட்ட மயக்கம். எனக்கு ஒரு ஊசி போட்டாங்க, மாமாவுக்கு 2 ஊசி போட்டாங்க. அந்த மயக்கத்தில் படுத்தவங்க தான் 12:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து கதவை தட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்திரிச்சோமே. அப்போ தான் எங்களுக்கு அந்த கேர்னஸே தெளிஞ்சது. அங்கேருந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு வர ரொம்ப நொந்துட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் கேர்னஸ்ஸு, ஒரு பக்கம் சுத்தமாக உடம்பு முடியாதுக்கு, அதுக்கும் ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யவே இல்லை. அவன் அரி வந்ததுக்கப்புறம் அரியும் எங்கள் கூடயே படுத்து தூங்கிட்டான். 2 மணிக்கு எழுந்திரிச்சு நான் துணிங்கெல்லாம் துவைச்சி போட்டு நேற்று சமைச்ச பாத்திரங்கள்லாம் அப்படியே இருந்தது. அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு மேகி செஞ்சோம். சேமியா கூட இல்லை வீட்டில். மேகி செஞ்சு நான் அரி மாமாலாம் மணி 3:30 மணிக்கு சாப்பிட்டு, அப்புறம் இப்போ 5 மணி போல் மாமாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு நம்ம ஜன்னல் போட்டோம் பாருங்கள். அந்த பக்கமும் நம்ம தரை போட்டாச்சுங்களா. அதனால் அந்த பக்கம் போய் கொடி கயிறு கட்டி அங்கே துணி காய போட்டு, இங்கேயும் உள்ளே துணி காய போட்டோம். இன்னும் நம்மளுக்கு டாய்லெட்டுக்கு இன்னும் முழுசாக கம்ப்ளீட் அங்கே பண்ணவே இல்லை. தரை போடுற வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சுற்றி ஷீட்டு வைக்கணும், அந்த ஷீட்டு வைக்கணும், மேலே ஷீட் போடணும், உள்ளே தரவழிக்கணும். இந்த வேலைங்க மட்டும்தான் இருக்குது. ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கே இந்த 4-5 நாளாக 4000 ரூபாய் செலவாயிடுச்சு. இல்லாத கொடுமைக்கு இது ஒரு கொடுமையாக ஆயிடுச்சு எனக்கு. வேறு என்ன பண்ணுறது, அவங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியுமே நான். அதனால் சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் பண்ணிவிட்டேன். இன்னொன்று உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பாருங்கள். நான் பூஜை ரூம் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். எனக்கு இப்போ தான் என்னவோ ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்குங்களா? சூப்பராக வச்சுருக்கேண்ணா. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், முடியலன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ சாங் வர இடத்தெல்லாம் பாட்டு ஓடுற இடத்தெல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், மீதியெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் மாமா உடம்பு நல்லா இருக்கும்போது எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 நாள் நான் பேசாமல் இருந்ததுனால எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் நல்லா மாமா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் போதெல்லாம் மேஸ்திரி வரல. மேஸ்திரி வந்ததுக்கப்புறம் கூடயே சேர்ந்து மழையும் வந்துடுச்சு. இன்றைக்கி வேலையே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அந்த தகடு பக்கம் வச்சு கட்டுறதுக்காக இந்த ஒரு மூங்கில 4ஆக கிழிச்சிட்டு இருக்காங்க மாமா பொழந்து. இதே நாங்கள் 2 பேரும் தான் போயிட்டு வெட்டிக்கிட்டு வந்தோமே.
எல்லாத்துக்குமே ஆளுங்க ரொம்ப வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே செஞ்சிடலாம். ஏன்னா கையில் காசு இல்லாததுக்கு அதுக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் ஆரம்பிச்சது மாமாவுக்கு ஜுரம். இப்போ வந்து நம்ம அரிய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிய வந்து எதுக்கு அரிய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோன்னா, மாமா கையில் ஒரு சீட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பையன். அந்த பைக்குள்ளே வந்து மாமாவை வந்து பூனை கடிச்சிடுச்சு. அதுக்காக தான் வந்து ஊசி போடுறதுக்காக வந்திருந்தோம். இப்போ இங்கே பாருங்கள், அப்பாவும் பிள்ளையும் என்னை வந்து வெறுப்பேற்றி 2 பேரும் பானிபூரி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்த. அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருவிழாவுக்கு போக போகிறோம் நைட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது எந்த ஏரியா மாமா? கொந்தப்படா. அந்த இடத்த செம்ம சூப்பராக இருந்தது. நான் இங்கே பாலேஸ்வரன்ற பேர் கோபால்புரம் மார்க்கெட்லேயும் பொன்னாலையும் கூட இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இங்கே சூப்பராக இருந்தது. விசேஷமாக நடக்கும். ஓ, அதனால தான் வந்து எல்லாம் ஸ்டார்லாம் வருவாங்க. அங்கே ஃபிலிம் ஸ்டாரு, பாட்டு ஸ்டாரு எல்லாரும் வந்துட்டு அங்கே பாட்டு பாடுவாங்க. டான்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆல்பமில் வந்து டான்ஸ் ஆடுறாங்கல்ல. செம்ம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. மாமா வந்து நான் தான் வண்டி ஓட்டியிருந்தேன், மனுஷன் பின்னாடி உட்காந்துன்னு இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் போனது வந்து எங்களுக்கு பழம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். கடைசியில் போனால் பழமும் வாங்கிக்கிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணோம், நடந்து போகிறோம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்ரு வரைக்கும் நடந்து போய் அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2-2.5 கிலோமீட்ரு வரைக்குமே வந்து அவங்க அங்கே வந்து இது பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, லைட் செட்டிங்லாம் போட்டு. இது என்ன பழம்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெல்லிக்காய் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமுமே என் வண்டியில் அந்த நெல்லிக்காய் இருக்குது. வண்டியிலேருந்து அந்த நெல்லிக்காவை எடுக்கவே இல்லை நாங்களும். என்ன இது என்ன காய் என்ன பழம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாராவது சொல்லுங்கள் எனக்கு மறக்காமல். நான் உண்மையாக அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது எனக்கு மாமா இது கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன குழந்தைல வந்து ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலு தண்ணியில் தான் எப்போவுமே இருக்கும். அந்த மரம் இருக்கும், பழங்க இருக்கும், தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இது என்ன பழம்னு தெரிஞ்சதுன்னா யாராவது கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஆனால் சாப்பிட்றதுக்கு உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நம்ம அப்போ வாய்ஸ் கொடுக்க முடியாதுன்றதுக்காக இப்போ எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுக்குறோம். இது மாமா இது 2 பக்கம் முள் மாதிரி இருக்குது, அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பிரித்து அந்த தோல் வந்து அவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்குது. அதை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஏமாமா வண்டியில் வரும்போது உட்காந்துக்கிட்டு பின்னாடி மாமா உரிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டே வந்தேன், ஏன்னா நம்ம தான் பேசக்கூடாது இல்லை அதனால். ஆனால் உள்ளே அதை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தா ஹார்ட் ஷேப்பில் இருந்தது. அப்புறம் அரிக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அரிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது அரியுமே வந்த உடனே டியூஷன்லேருந்து வந்த உடனே கொடுத்த உடனே நல்லா சாப்பிட்டாங்க. இது ஆனால் இது என்ன பழம் அப்படின்னு தான் தெரியல. ஆனால் இது நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கும். பட் ஆனால் நமக்கு தெரியல, அவ்வளோதான். இல்லை மாமா, நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் உடம்பு நம்ம ஊரில் கொண்டா பழம்னு சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ கொண்டா பழம். இப்போ வந்து மாமாவுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்குது. மெடிசன் சாப்பிட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படி தோலெல்லாம் உரிச்சு எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹார்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் மாமா வந்து ஹார்ட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கணும். நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் பயங்கரமான ரேட்டு. முள்ளங்கி 2 முள்ளங்கி வாங்கினா இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். 2 கத்தை முள்ளங்கி வாங்கியிருக்கிறாரு. ஏமாம்மா, இந்த 2 முள்ளங்கி வாங்கின்னு தானே இப்படி கையை காட்டினேன். நீங்கள் ஏன் 2 கத்தை முள்ளங்கி வாங்கியிருக்கீங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 விரல காமிச்சு 2 வாங்கிக்கோன்னு சொன்னேன். 2 முள்ளங்கி வாங்கிக்கோ. ஆனால் இவங்க என்ன பண்ணி 2 கத்தை முள்ளங்கி வாங்கியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறதுனே இவங்களை எனக்கு சத்தியமாக புரியல. அதுக்கப்புறம் தேவையான காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் நம்ம அந்த திருவிழாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் உள்ளே. இங்கே பாருங்கள், உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஜெகஜோதியாக இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் ஏன் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் தெரியுமா, ஃபுல்லாக பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நான் நடந்து போகிறேன், இந்த மனுஷன் நான் எப்படி நடந்து போகிறேன் பாருங்களேன். ஏன்னோ 10 பேரை அடிக்க போகிற மாதிரி நடந்து போகிறேன். ஆனால் என்ன தான் 10 பேர் அடிக்கிற மாதிரி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தில் வந்து அவ்வளோ வேகமாக கிளம்பி போனேன் நான்.
அப்படி அங்கே என்னதான் இருக்குது அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாமே அது உள்ளே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இல்லாத ஒரு ஐட்டம் கூட இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் எல்லாரையுமே நடந்து போக தான் விட்டாங்களே. நான் எப்படி போய்ங்கிறேன் பார்த்தீங்களா. என் புருஷன் இருக்கார் பாருங்க, என் புருஷன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ ஒரு பாசம். வண்டிக்காரன் இடிச்சிட்ட போகிறான், அதை பண்ணுற போகிறான், இதை பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு மாமா தான் வண்டியில் வந்து இடி வாங்கிக்கின்னு வயிற்றில் வந்து வண்டிக்காரன் இடித்து எங்கே அங்கே சொன்னால் நான் வந்து திட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னார், வண்டிக்காரன் வயிற்றில் இடிச்சிட்டான், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து காளி எப்படி இருக்காங்க பாருங்கள். இது காளியா என்னன்னு தெரியல, இருங்க மாமா வரட்டும் கேட்கலாம். காளி தான் நான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாமா சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தவங்க நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். 2 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு போனோம். என்ன அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் இது வந்து பார்த்தோன்னே வந்துடுச்சுடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் வந்து 5 கிலோமீட்டர் ஏரியாவில் வந்து 5 கிலோமீட்டர், அதாவது சுற்றி 5 கிலோமீட்டர் உள்ள வந்து எல்லாத்தையும் நடக்குது. இந்த அகலம் சுற்றளவு வந்து அவ்வளோ பெருசு இருக்குது. என்ன இதில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மனுஷன் எனக்கு வாங்கி கொடுத்தது ஒரே ஒரு 40 ரூபா கொடுத்து மங்களசூத்திரம் மட்டும்தான் வாங்கி கொடுத்தாங்களே. எனக்கு என்ன பண்ணட்டும், கையில் வேற சுத்தமாக காசு இல்லையா, அதுவே நான் எனக்கு உடம்பு சரியில்லை, 2வது வந்து வீட்டு வேலை நடக்குது. இங்கே பாருங்க, நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றப்போ இப்போ திரும்ப 12ஆம் மாதம் நெல் இருக்கிறப்போ பூஜை வருது. அப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு சாப்பாடு நான்வெஜ் செய்யாத வாங்கணும். இந்த டுக்கின்னு சொல்லுவாங்க, இது டுக்கி பொத்திரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அதெல்லாம் சாமிக்கு பிரசாதம் செய்யணும். அதனால அதெல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்க வருகிறதுல சங்கும் இதில் இருந்தது வாங்கணும். நம்ம வந்து கொஞ்சம் போட்டோம். மாமா ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு போனால் மட்டும்தான் முடியுமே. இங்கே பாருங்கள், அடுத்த வாட்டி அண்ணி சொல்லியிருந்தாங்க இங்கே மேலே நடக்கும், நீ அதில் போனேன்னா தேவையானது எல்லாமே அப்போ வந்து அண்ணா வந்துடுவார், அதனால் என்னால் வர முடியாது, நீ வந்து மாமா கூப்பிட்டு போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. பட் வந்து நம்ம அப்போ வந்து வீட்டு வேலை நடக்கிறதுனால இப்போ வந்து எதுவும் ஒரு பொருளுமே நம்ம வாங்கவே. கீரை கோட்டி துரந்தி அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம், பட் எதுவுமே வாங்கவே இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அரிய கூட்டு போகல. நாங்களும் வந்து இங்கே நடக்குது அப்படின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு எனக்கு தெரியாது, மாமாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மாமாவை நீங்கள் இதெல்லாம் சின்ன வயசில் வந்திருக்கீங்களா மாமா? சின்ன வயசுல எனக்கு யாரும் கூட்டு போகல, நானும் போகல. எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே அரிய கூட்டிட்டு வந்திருந்தா கூட நம்மக்கிட்ட காசு இல்லாத சமயத்துக்கு குழந்தைக்கு எந்த ஒரு இதுவுமே வாங்கி அந்த கொடுத்துருக்க முடியாது. பட் இதுக்கப்புறம் வந்து வர்றதெல்லாம் ஃபெஸ்டிவல் தானே, நம்ம இதுக்கப்புறம் வந்து அரிக்கு எங்கே கூப்பிட்டு போனாலும் கண்டிப்பாக 2 பேருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகணும். இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம அரியை கூப்பிட்டு போய் நம்ம ஹாப்பியாக இருக்க வைக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஓகே பரவாயில்ல, நம்மக்கிட்ட இல்லாத சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்றதுனால எந்த ஒரு பொருளுமே வாங்கி தரல. சரி ஒரு டீ கப்பு ஒரு 4 கப்பு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதையும் இந்த மனுஷன் வாங்க விடலை. ஒரே ஒரு மங்களசூத்திரம் மட்டும் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், போவாத, இந்த பக்கம் வெளிச்சம் இல்லை, இருட்டா இருக்கு, அந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கு, கரண்ட் ஷாக் அடிக்கும். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஷாக் அடிக்காம எனக்கு மட்டுமா ஃப்ரெண்ட் ஷாக் அடிக்கும்? என்ன பண்றது, வேற எதுவும் இல்லையா சொல்றது, ஏதாவது சொல்லிட்டு அடிக்கிட்டு எடுத்துட்டு வரவேண்டா. ஓகே, இது பிடிச்சிருந்தா பாருங்க எப்படி இருக்குன்னு. பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. பாய், லவ் யூ.